40 நாட்கள் 40 வார்த்தைகள். இன்று 20ஆம் நாள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறதான வார்த்தை கலாதி. கலாதி என்கிறதான வார்த்தை ஒரே ஒரு முறைதான் நம்முடைய வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கலாதி என்று சொன்னால் செடிஷன், ராஜ துரோகம் என்று மொழியாக்கம் செய்யலாம். தேசத்திற்கு விரோதமாக கலகம் பண்ணுதல் என்றும் பொருள் பெறும். யூத ஜனங்கள் 70 ஆண்டு கால அடிமைத்தன வாழ்வை நிறைவு செய்து எருசலேமிற்கு திரும்ப வந்து எருசலேம் பட்டணத்தை கட்ட துவங்கும் பொழுது எதிர்ப்பாளர்கள் அநேகர் அதை எதிர்க்கின்றார்கள். அதன் மத்தியிலேயும் கட்டுமான பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டு வந்த பொழுது பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ், ராஜ துரோக தந்திரத்தை பயன்படுத்தி இவர்களை அழுத்தும்படியாக, இவர்களுக்கு எதிராக செயல்படும்படியாக பெர்ஷியா ராஜாவிற்கு கடிதம் கொடுக்கப்பட்டது. எஸ்ரா புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உம்முடைய பிதாக்களின் நடவடி புஸ்தகங்களில் சோதித்து பார்க்க உத்தரவாக வேண்டும். அப்பொழுது இந்த பட்டணமும் கலகமும் ராஜாக்களுக்கும் சீமைகளுக்கும் நஷ்டமும் உண்டாக்குகிற பட்டணம் என்றும், பூர்வ காலம் முதல் கலாதி உள்ளதாய் இருந்தபடியினால் இந்த பட்டணம் பால் கடிக்கப்பட்டது என்றும் அந்த நடபடி புஸ்தகங்களில் கண்டறியலாம் என்று வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே ராஜ துரோகம் செய்து கலகம் செய்து அநேகரை அழிக்கும்படியாக எத்தனத்தோடு செயல்படக்கூடியதான மக்கள் வாழக்கூடியதான சூழ்நிலையிலே நாம் அழிக்கின்றவர்களாக அல்ல, கட்டுகின்றவர்களாக வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.